அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நம்மளோட சேனலில் சஹர் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்குமே நம்மளோட சேனலில் ஒரு சஹர் ரெசிபி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சஹர்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பிரியாணி செய்வோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்குமே நம்மளோட சேனலில் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அதோட சைடிஷ்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்பிக்யூ கிரில் சிக்கன் செஞ்சுருந்தேன். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் பார்பிக்யூ சாஸ் ரெடி பண்ணலாம். அதை ரெடி பண்ணி எப்படி கிரில் சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரெசிபி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் போன வீடியோ வந்து நம்மளோட சேனலில் மந்தி ரைஸ் செஞ்சுருந்தேன். மந்தி ரைஸ் கூட ஒரு ஃபுல் கிரில் சிக்கனை செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே சஹருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வர வீடியோஸில் நிறைய இஃப்தார் ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்பிக்யூ சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனை ஒரு 50% அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஸ்டீமரில் வச்சு ஒரு 50% அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற அளவு வெந்திருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பிளெண்டரில் நான் 2 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக இஞ்சி, அண்ட் 10 பல்லு போல் பூண்டு, 2 பழுத்த மிளகா, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பாதி குடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து கிரில் சிக்கன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஜஸ்ட் கலருக்காக சேர்த்துருக்கேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அண்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு 50% வெந்திருக்கு. இந்த சிக்கன் மேலே லைட்டாக கட் மார்க் போட்டுக்கோங்க. கிரில் சிக்கன் செய்கிறப்ப நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே கட் மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் மார்க் போடுறதுக்கு வந்து ரீசன் வந்து மசாலா நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் இறங்கும். அண்டு குக்காய் வரப்போ வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் மார்க் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை மேலே அப்ளை பண்ணி ஒரு 5 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா ஃபுட் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்பிக்யூ சாஸ் ரெடி பண்ணிடலாம். பார்பிக்யூ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் போல் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 பூண்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நார்மலாக இருந்தாலும் ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு டார்க் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியில் பர்ன் ஆகிடும். இப்போ சூப்பராக நம்ம வீட்டிலே பார்பிக்யூ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து அன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் வந்து ஒரு 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா சூடு வந்ததும் பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும். நம்ம ஒரு டக்குன்னு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு செஞ்சோன்னா பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் வராது, கலராகவும் வராது. பிரியாணி நல்லா கலராக வரணும்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மொருவணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்டேஜ் வரைக்கும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னா நம்ம வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே ப்ரௌன் கலர் ஆகிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே சமயம் அடியும் பிடிச்சிடக்கூடாது, இல்லைனா பிரியாணி வந்து ஒரு கருகின வாடை அடிக்கும். வெங்காயமும் கருகிடக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததும் நான் மல்லியும் புதினாவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மல்லி புதினா சேர்த்து நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 4 தக்காளி, பழமான தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் பிரியாணியில் அந்த புளிப்பெல்லாம் இறங்கி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அண்ட் இங்கே வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஒரு 5 hours ஆகிடுச்சு, நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். கிரில் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன், ஓவனில் தான் கிரில் பண்ண போகிறேன். நல்லா டபுள் சைடும் பட்டர் அப்ளை பண்ணி ஓவன் வந்து ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 degree Celsiusல. அண்ட் 2 பக்கட்டும் ஒரு சைட் 10 minutes அண்ட் இன்னொரு சைட் 10 minutes வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே ஓவன் இல்லைனா நார்மல் கிரில் பேன்லேயும் கிரில் பண்ணிக்கலாம். கிரில் பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் தவாவில் கிரில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து 2 சைடும் ஒரு 10 minutes டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கிரில் ஆயிரும். ஏற்கனவே சிக்கன் வந்து ஒரு 50% வந்து குக் ஆகிருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து நம்ம பிரியாணியில் தக்காளிலாம் நல்லா மேஷியாக குக் ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அது மாதிரி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். இதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் மசாலாலேருந்து, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு 1/2 கப் அளவு தயிர் அண்ட் ஃபுல் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய லெமன் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நான் கிளாஸில் தான் மெஷர் பண்ணியிருந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தேன், பிரியாணிக்கு அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அந்த ரைஸ் தான் எடுத்திருந்தேன். அந்த ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 50% ரைஸ் வேகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ரைஸ் ஒரு 50% வெந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ் வந்து ஒரு 80% வேகிற வரைக்கும் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை தம் போட்டுடலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு 80% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். நான் பழைய தோசைக்கல் கீழே வச்சு தான் தம் போட்டிருந்தேன். இப்படி தம் போட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், இதே மாதிரி தம் போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய பச்சடி தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை, 1 பச்சை மிளகா சாப் பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் 1 கப் போல் தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம கிரில் பண்ண வச்ச சிக்கன் வந்து ஒரு 80% அளவுக்கு கிரில்லாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து நல்லா 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாஸ் சேர்த்து இந்த கிரில் சிக்கன் சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாஸ் வந்து லைட்டாக சுகர் டேஸ்ட்லேயும் லைட்டாக புளிப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஸ் ரெடி பண்ணி நம்ம ஒரு 2 weeks வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையுமே ஒரு 2 week வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது 2யுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா எப்போ வேணாலும் நம்ம ஈஸியாக செஞ்சு கிரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு காரமாக இருக்கும். ஆட் பண்ணி 2 சைடும் ஒரு 5 minutes கிரில் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பராக கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். இதுவே தவாவில் செய்கிறதா இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து அதே மாதிரி செஞ்சு 5 minutes 2 சைடுமே கிரில் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும். இங்கே நம்ம தம்மில் வச்சுருந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எந்த ஒரு கலர் பவுடருமே சேர்க்காம நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். நம்ம விருந்தில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி பிரியாணி நீங்களும் செய்யலாம். சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ரூமுக்கு வந்தேன். அங்கே பார்த்தா ரிஹான் குட்டி வந்து முழிச்சிருந்தாரு. நம்மளோட சேர்ந்து சகர் செய்ய அவருமே எழுந்திரிச்சிட்டாரு. எப்போவுமே எந்திரிக்க மாட்டான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு இஷானை வந்து நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தான். இஷானையுமே எழுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தான் போல. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சதுனால கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ரிஹானோட விளையாண்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நாங்கள் எங்களோட சகரை செஞ்சோம். அண்ட்
அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு பிக்சர் சென்ட் பண்ணி வைங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கீழே ஸ்க்ரோலிங்கில் என்னோட பேஜ் நேம் தரேன். மறக்காமல் போய் என்னோட பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையுமே பார்க்கலாம். திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.